சண்டே வந்து ஸ்பெஷல் டே, அதனால் எறா பிரியாணி செஞ்சுருந்தேன் பையனோட பிறந்த நாளுக்காக. மண்டேவும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டே தான். எங்கள் வீட்டுக்காருக்கு பிறந்த நாள், முதல் நாள் பையனுக்கு, 2வது நாள் அப்பாவுக்கு. நடுவில் ஒரு நாள் கேப் விட்டுட்டு பொண்ணு மட்டும் என்ன குறைஞ்சவளா அவளுக்கும் ஒரு நாள் கேப் விட்டுட்டு அடுத்த நாள் புதன்கிழமை வந்து அவளுக்கு பிறந்த நாள். பையன் எப்படி சண்டே அன்னைக்கு கோச்சிங் சென்டர் லீவ் போட முடியலையோ அதே மாதிரி இவராலையும் ஆஃபீஸ் வந்து லீவ் போட முடியல. சேம் ரீசன் தான். போன வாரம் தான் வந்து கன்னியாகுமரி மதுரைன்னு சொல்லிட்டு டூர்லாம் போயிட்டு வந்தோம். அதனால் இவருக்காகவும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி இட்லி, சிக்கன் குருமா, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு வச்சுட்டு முட்டை வந்து வேக வச்சு அந்த மீன் குழம்புலே வந்து போட்டுட்டேன். என் பையனுக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி இதுதான் பிடிக்கும்னு அந்த மாதிரி தனியாக சம்திங் ஸ்பெஷலாக எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. என்ன செஞ்சாலும் சாப்பிடுவாங்க. அதில் ஒரு நான்வெஜ் மட்டும் இருந்துட்டால் போதும். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், என் பொண்ணு வந்து அவளோட சேவிங்ஸை வச்சு அவங்க அண்ணனுக்காக வாட்ச் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்காகவும் ஒரு பர்ஸ் வாங்கி கொடுத்தா. ஓப்பன் பண்ணி பார்த்தவொடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன பர்ஸு காலியாக இருக்குன்னு சொன்னார். சரி நம்மளே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாவை கொடுத்து பர்ஸில் வைக்க சொல்லிட்டேன். 3 பேருக்கும் அடுத்தடுத்த நாள் பிறந்த நாள் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபேமிலியாக கோவிலுக்கு போக முடியல. சண்டே அன்னைக்கு அப்பாவும் பிள்ளையும் கோவிலுக்கு போயிட்டு அவனை அப்படியே பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வந்துட்டார் கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு. மண்டே நிறைய சமையல் வேலை இருக்கிறதால அவரை மட்டும் போக சொல்லிட்டேன். வெனஸ்டே மட்டும் தான் ஃபேமிலியாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்.